ஹalleluya ஹalleluya. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தினால் இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாள் இந்த காலை நேரத்திலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலும் கர்த்தர் தருகிற வார்த்தை நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதையும் உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் நம்புகிறேன். நிச்சயமாய் உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். 3 மாதமும் நடத்தி இந்த ஆண்டிலே நம்மை நடத்தின தேவன் இந்த 4வது மாதத்திலே அவருடைய வார்த்தை எதன் வழியாய் நம்மை நடத்தப் போகிறார் என்று பார்க்கும்போது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். உண்மையாகவே 2026ஆம் வருடம் 3 மாதமும் நம்மை நேர்த்தியாய் நடத்தி இந்த 4வது மாதத்தில் அழைத்து வந்திருக்கிற தேவன் இந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாக்குத்தத்தமான வார்த்தையாய் தந்திருக்கிறார். இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் ஒரு தலையங்கத்தை தர விரும்புகிறார். கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். உண்மையாகவே கர்த்தரை இந்த யோசபாத் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஏன் இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையிலே இந்த யோசபாத் தெரியப்படுத்தினார்? எந்த சூழ்நிலையிலே அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால், யூத ஜனங்களை வழிநடத்தி வந்ததான இந்த யோசபாத் தன் ஜனங்களோடு கூட பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள், நிச்சயம் அவர் உங்களுடைய வாழ்வில் நிலைப்படுத்துவார் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். யோசபாத்துக்கும் யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு வருகிறார்கள். மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு உள்ள அம்மோனியருக்கும் அப்புறம் உள்ள மனுஷர்களும், இன்னும் கடலுக்கு அடியில் இருந்து சீரியர்களும் இவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வரும்போது யோசபாத் இந்த வார்த்தையை ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஒரு கூட்டம் ஜனம் இவர்களை வெவ்வேறு விதத்திலே நெருக்குகிறார்கள். 4 பக்கத்திலும் இருந்து எதிரிகள் இவர்களை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது தப்பி போவதற்கான, தப்பி பிழைப்பதற்கான எந்த வழியும் இல்லாத நிலையிலே, இந்த சூழ்நிலையிலே தான் யோசபாத் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள். ஒருவேளை இந்த யோசபாத்தோடு கூட இராணுவம் இருந்திருக்கலாம், இராணுவ தளவாடங்கள் இருந்திருக்கலாம், யுத்தம் செய்யக்கூடிய வீரர்கள் இருந்திருக்கலாம். தன்னோடு இருந்த இராணுவத்தையோ வீரர்களையோ ஆயுதங்களையோ இந்த யோசபாத் நம்பவில்லை, அவர் கர்த்தரை நம்பினார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இந்த யோசபாத் எதையும் நம்பாமல் கர்த்தரை நம்பினபடியினாலே நம்பிக்கை வைத்து ஜனங்களிடத்தில் உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் எதுவையும் நம்பாமல் கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தின பொழுது அவருடைய வாழ்விலை நிலைவரப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்புறதற்கு எந்த சாத்தியமும் இல்லாத அளவிற்கு கஷ்டங்களும் பாடுகளும் வேதனைகளும் வருத்தங்களும் இழப்புகளும், ஒருவேளை உங்களுடைய வாழ்விலை நம்பிக்கை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையிலே பல நிலையிலே நெருக்கி இருக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே சொல்கிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எதையும் நம்பவில்லை, உம்மையே நம்பியிருக்கிறார். இந்த புதிய மாதம் அதுபோல நமக்கு அநேக நம்பிக்கைக்குரிய சம்பவங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததை நான் நம்புகிறோம். அவர் உயிர் தெழுதலை இந்த மாதத்திலே நான் நம்புகிறோம். அவருடைய ஊழியத்தை நான் நம்புகிறோம். இந்த மாதத்திலே பிள்ளைகள் தேர்வு எழுதி தேர்வுக்காகவும் அந்த முடிவுகளுக்காகவும் நம்பி இருக்கிறோம். நமக்கு நடைபெறப் போகிற தேர்தல், இந்த தேர்தலில் நல்ல தலைவர்களை ஆண்டவர் தர வேண்டும், அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது. தொழில், வியாபாரங்கள், பிஸ்னஸுகள், நம்முடைய தேவைகள், பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய நல்ல வாழ்வுக்கான கற்பத்தின் கனி, வீடு வாசல்கள், இதில் அநேக நம்பி நாம் இருக்கிறோம். நிச்சயமாகவே யோசபாத் ஜனங்களோடு கூட கர்த்தரை நம்பின பொழுது அவர்கள் நிலைப்படுத்தப்பட்ட பொழுது அவருடைய ஆசீர்வாதம் பெருகினதைப் போல இந்த மாதத்திலே நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நிலைப்படுத்துவார். யோசபாத் கர்த்தரை எப்படி நம்பினதினால் என்ன ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார்? யோசபாத் கர்த்தரை நம்பின பொழுது அவருடைய வாழ்விலே என்ன நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார்? ஒரு கணம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனத்திலே இந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, இந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, முதலாவது யோசபாத் கர்த்தரை நம்பின பொழுது அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. காப்பாற்றப்படுகிறதை இந்த வேதம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தரை இந்த மாதத்திலே நான் நம்புகிற பொழுது நாம் எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றப்படுகிறோம். ஒரு புறத்தில் யுத்தம் நடக்கிறது, யுத்தத்தின் செய்தி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள் வெவ்வேறு தேசத்திலே பணி நிமித்தம், படிப்பு நிமித்தம் அநேக இடங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, இந்த யோசபாத் கர்த்தரை நம்பின பொழுது காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த வசனம் ஞானமாய் சொல்லப்படுகிற எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசபாத் அவர்கள் கர்த்தரை நம்பின பொழுது காப்பாற்றப்படுவதை இந்த வேத பகுதி உறுதிப்படுத்துகிறது. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி இருக்கிறது. பல நிலையில் அவர்கள் நெருக்கப்படுகிற பொழுது பலனும் இல்லை, எந்த சூழ்நிலை சாத்தியமே இல்லாத நேரத்திலே இந்த யோசபாத் பார்க்கிறார், எங்கள் கண்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, ஆனால் யோசபாத்தோடு கூட இருந்தது ஒரு சிறிய கூட்டம்தான். பெரிய கூட்டத்திற்கு முன்பதாக நின்றுதான் இவர் சொல்லுகிறார், பலன் இல்லை, எங்களுக்கு இதில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, ஆகினால் எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று யோசபாத் கர்த்தரை நம்புகிறார் ஒரு சிறிய கூட்டத்தோடு. சங்கீதக்காரனாகிய தாவீது 34வது சங்கீதத்தில் 19வது வசனம் சொல்லுகிறது. 34வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிக்கிறார். யோசபாத் அவருடைய தகப்பனுடைய வாழ்வு போல அவர் வாழவில்லை. எல்லா விக்கிரகங்களையும் மாற்றி கர்த்தரை நம்பினார். கர்த்தருக்கு ஏற்றபடி அவருடைய வாழ்வு இருந்தது, அதற்கேற்றபடி அவருடைய ஜீவியம் இருந்தது. இங்கே வேதம் சொல்லுகிற, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கங்கள், என்னென்ன நெருக்கத்திலே வாழ்ந்து என்னென்ன தடைகளை கடந்து வந்தார்கள் என்பதை எல்லாவற்றையும் யோசபாத் அறிந்தபடினாலே கர்த்தரை நம்புகிறார். அவர் எங்களை காப்பாற்றுவார் என்று நம்பினார். அவர்கள் காப்பாற்றப்படுகிற வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். வேதத்திலே யாரை எப்படி கர்த்தர் காப்பாற்றினார் என்று இன்னொரு புறத்தில் நாம் பார்ப்போமானால், தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது இங்கே தானியேலுடைய ஜீவியத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தானியேல் கர்த்தருக்கேற்றபடி வாழ்ந்தார், கர்த்தரையே நம்பியிருந்தார்.
எல்லா நேரத்திலும் கர்த்தரையே நம்பி அவரை சார்ந்து அவரோடு கூட ஒன்றித்து ஜெப ஜீவியத்திலும் கர்த்தரையே நம்பி இருந்தார். இந்த சூழலை கர்த்தரை நம்பினபடியினால் சிங்கங்களின் கெபியிலை தூக்கி தானியலை தூக்கி போட்டார்கள். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தரை நம்பினபடியினால் தானியேல் காப்பாற்றப்பட்டார். இந்த காலை நேரம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதுபோல என் அனுபவம் இருக்கிறது, பல நிலையில் நான் நெருக்கப்படுகிறேன், நான் தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு சிறு குடும்பமாய் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் என்னை சூழ்ந்திருக்கிற கூட்டமோ பெரிய கூட்டமாய் என்னை சத்துரு நெருக்கி கொண்டிருக்கிறான். இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நீங்கள் நம்புங்கள், நிச்சயமாய் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நிச்சயமாய் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். நம்முடைய பலம் அல்லது நம்முடைய பலத்தினால் நாம் ஜீவிக்கவில்லை, தேவனுடைய கிருபையை நம்பி நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாய் தேவனுடைய கிருபை இருந்தால் எந்த வீழ்ச்சி உங்களுடைய வாழ்விலே வருவதில்லை. இதை தானியேலுடைய வாழ்விலே, இந்த யோசபாத்துடைய வாழ்விலே கர்த்தரை நம்பினார், அவருடைய கிருபை இருந்ததனால் எந்த வீழ்ச்சியும் ஏற்படவில்லை. எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே உங்க நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்வை ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மாதத்திலே இது உங்களால் உண்டாகிற ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய ஈவு. நம்பும்போது காப்பாற்றப்படுவது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. அப்போ முதலாவது யோசபாத் கர்த்தரை நம்பினதனால் அந்த ஜனங்களும் யோசபாத்தை காப்பாற்றப்பட்டார். இந்த புதிய மாதத்திலே அதைதான் தேவன் உங்கள் அனைவருக்கு தர விரும்புகிறார். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் நம்புகிற பொழுது, இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், ஏதோ இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நான் நிற்க எங்களுக்கு எந்த பலனும் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு தெரியாமல் இருக்கிறோம், ஆனாலும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இரவானாலும் பகலானாலும் கர்த்தரை நோக்குகிற நீங்கள், உங்கள் குடும்பம், பிள்ளைகள் காப்பாற்றப்படுவீர்கள். இரண்டாவதாக யோசபாத் காப்பாற்றப்படுவதற்கு முதலாவது கர்த்தரை நம்பின பொழுது காப்பாற்றப்பட்டார். இரண்டாவதாய் கர்த்தரை நம்பின பொழுது என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று நான் பார்க்கிற பொழுது, இதே 2 நாளாகமம் 20:21 22 நான் வாசிக்கிற பொழுது, இங்கே யோசபாத் கர்த்தரை நம்பின பொழுது களிப்புடன் வாழுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். என்ன களிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றிருப்பார்? கர்த்தரை நம்பின பொழுது எப்படி களிப்புண்டாயிருக்கும்? ஒரு புறத்திலே இந்த சத்துரு 4 புறத்திலும் நெருக்குகிற பொழுது இந்த ஜனங்களிடத்திலே மகா சத்தமாய், சத்தத்தோடு கம்பீரமாய் துதிக்கும்படியாக இந்த யோசபாத் ஜனங்களிடத்திலே சொல்கிறார், நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், இதோ ஏராளமான இந்த கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று சொல்லி அவர்களை துதிக்க சொல்லுகிற பொழுது, இந்த 21 வசனமும் 22 என வாசிக்கிற பொழுது, இவர்கள் யோசபாத்தை கூட்டத்தாரும் சும்மா இருக்கிறார்கள். இங்கே இந்த 4 புறத்திலும் கூடி வந்த கூட்டத்தார் அவர்களை தாங்களே இவர்கள் துதி செய்ய தொடங்கினவுடனே ஒருவருக்கொரு விரோதமாய் அவர்களே எழும்பி அவர்களை வெட்டுண்டு மடிந்து போனார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு எதிராயிருந்த கூட்டம் ஏதோ மாண்டு போகிற பொழுது கர்த்தரை நம்பின யோசபாத் அவருடைய கூட்டத்தாரும் களிப்போடு கூட இருந்தார்கள். இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களையும் அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தரை நம்புகிற பொழுது நீங்கள் செழிக்க முடியும். கர்த்தரை நம்புகிறதான நீங்கள் எல்லா நேரத்திலும் உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்ததிகள் எல்லா நேரத்திலும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வைக்க விரும்புகிறார். கர்த்தரை நீங்கள் நம்புகிற பொழுது நித்திய கண்மலையாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறார். யோசபாத்துடைய வாழ்வில் அப்படி இருந்தார். களிப்பு, இந்த சத்துருகள் எல்லாம் மடிந்து போகிற பொழுது களிப்பை ஏற்படுத்தினது தேவன் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலும் ஏற்படுத்த முடியும். கர்த்தரை நம்பி அன்னாள் என்கிற பெண்மணி கர்த்தரை நம்பியே நின்று கொண்டிருந்தாள். பவுலும் சீலாவும் சிறைசாலையில் இருக்கிற பொழுது ஒன்று கூடி ஜபிக்கிறாங்க, கர்த்தரை நம்பினாங்க. அப்படி வாழ்விலே
கர்த்தர் அந்த சிறைசாலைந்து மீட்டு கொண்டிருக்கிற பொழுது ஜனங்கள் களிப்புண்டானது. அந்நாளை பார்த்து எல்லாரும் நிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கற்பம் அடைக்கப்பட்ட பொழுது இனி என்ன, ஏதோ கர்த்தரை நம்பி இருக்கிற இவருடைய வாழ்வு நிலைப்படாது என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரை நம்பின பொழுது அவருடைய வாழ்விலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை, பிள்ளை என்கிற ஆசீர்வாதத்தை, குழந்தையை கொடுத்தார், ஆண் குழந்தையை கொடுத்தார், நிலைப்படுத்தினார். கர்த்தரை நம்பின அந்த பெண்ணுடைய வாழ்விலே கர்த்தர் களிப்பை ஏற்படுத்தினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரிடத்திலே கேளுங்க. யோசபாத் கர்த்தரை நம்பின பொழுது அவனை காப்பாற்றின தேவன். இதோ யோசபாத் கர்த்தரை நம்பின பொழுது அவருடைய வாழ்விலே களிப்பை ஏற்படுத்தின தேவன். எங்களுடைய வாழ்வு நாங்கள் கேட்கிறோம், ஆண்டவரே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இந்த காலையிலே எங்களுக்கு முன் ஒரு ஆண்டவரை நிபந்தனையாய் கட்டளையாய் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் கேட்கிறோம். யோசபாத்தும் அவருடைய கூட்டத்தாரும் கர்த்தரை நம்பின பொழுது களிப்பும் காப்பாற்றப்பட்டதைப் போல இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை களிப்போடு காப்பாற்றி நடத்த விரும்புகிறார். அதற்கு கேளுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். யோசபாத் அந்த ஜனங்களை பார்த்து சொன்ன பொழுது, இதோ கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள், இதோ நிலையான ஆசீர்வாதத்தை தருவார், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நம்புகிற பொழுது இந்த மாதத்திலே எல்லா நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். தாமதித்தாலும் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, தாமதித்தாலும் அவர் தவற விட மாட்டார். எதை நம்புகிறீங்களோ அதை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரண கர்த்தராய் இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த 2026ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் இந்த முதல் நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இதோ ஸ்தோத்திரம் உடைய பிரகாரத்திலே கூடி வந்த ஆண்டவரை அனைவரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊடகத்தின் வழியாக அநேகர் இந்த ஆறுதல்களை கண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இதோ இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படியே கர்த்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர்களே. உம்மை நம்பும்போது இந்த மாதம் முழுவதும் எந்தெந்த காரியம் நிலைப்பட வேண்டும், ஆண்டவரை நிச்சயிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த காலையிலே உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கட்டு தகப்பனே. கர்த்தரை நம்பின யோசபாத் அவருடைய ஆண்டவர் அவரோடு கூட இருந்த ஜனங்களும் காப்பாற்றப்பட்டதும் அவர்கள் காப்பாற்றப்பட்டது நிமித்தம் களிப்புண்டானதைப் போல வெவ்வேறு தேசங்களிலும் மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் உலகத்தின் பற்பல இடங்களிலும் இவருடைய பூற்றக்க நினைவு பேராலயத்தினுடைய அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆலயத்திலும் கூடி வந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதைப் போல இந்த ஊடகத்தின் வழியாய் இந்த ஆறுதலை கலந்து கொண்ட பிள்ளைகளும் ஆண்டவரை எங்களை காப்பாற்றும், உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம், நல்ல களிப்புள்ள நாட்களை எங்களுக்கு தாரும், இந்த மாதத்தில் நாங்கள் நம்புகிறோம், எங்கள் காரியம் எல்லாம் நிலைப்பட வேண்டும் என்று படிப்பிற்காக, உயர் படிப்பிற்காக, தேர்வெழுதி நல்ல முடிவுகளுக்காக, குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, ஊழியத்திற்காக, இறை பணிகளை இன்னும் நான் திடனாய் செய்ய வேண்டும் என்கிற நிச்சயத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளாக, வேலை வாய்ப்பிற்காக, கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், அரசு சார்ந்த துறைகள், காவல்துறைகள், இராணுவத்திலே பணி செய்கிற பிள்ளைகள், அநேக கம்பெனிகளிலும் நிறுவனங்களிலும் பணி செய்கிறவர்கள், அன்றாட உழைக்கிறவர்கள், சிறிய பெரிய கனரக வாகனங்களை ஓட்டி தன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரை அன்றாட தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதத்தின் வழியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. சிறு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஆண்டவரை இரட்சணை சேனையிலே பல நியமனத்திலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எதை நம்பி இந்த காலையிலே கர்த்தரை நம்புகிறேன், என் காரியம் நிலைபெற வேண்டும் என்கிற இந்த வாக்குத்தத்தத்தின்படி எதை சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அதெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். யாராகிலும்
இந்த காலை நேரம் உம்மை நம்புகிறேன். என் பலவீனம் மாறணும், என் கஷ்டம் மாறணும், என் தரித்திரம் மாறணும், எங்கள் இல்லத்தில் இருக்கிற இல்லாமைகள், குறைகள், ஆண்டவரை அடிக்கடி வருகிற சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் மாற வேண்டும். என் வழக்குகள் பல நாளாய் காவல் நிலையத்திலே, நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் பொருத்தனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். ஒருவேளை எது இவ்வளவு நாள் காலதாமதமாயிற்று, இந்த மாதத்தில் கர்த்தரை நம்புகிறேன், அது நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்பிக்கையோடு யார் யார் எதை சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அதையெல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இரட்சணை சேனைக்காக, சேனை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அகில உலக இரட்சணை சேனையும் எல்லா டிவிஷன்கள், மாகாணங்கள், படைத்தளங்களை கர்த்தர் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதியும். என்னுடைய பூற்றக்கர் நினைவு பேராலயத்தையும் எங்கள் படைத்தளத்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிங்க. எங்கள் படைத்தளத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், எங்கள் ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கர்த்தரை நம்பி எல்லாரும் காப்பாற்றப்பட, களிப்புண்டாக, எதெல்லாம் நிலைபட தேவன் சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேறட்டும். இந்த காலை நேரத்தில் விடுதிகளுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, அருகாமல் இருக்கிற எங்களுடைய ஸ்தாபனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சிபிஎச் மருத்துவமனை, பயிற்சி கல்லூரி இவைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காலை நேரம் ஒரு விசை கூட எங்கள் எல்லாரையும் உடைய தூய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நல்ல மேய்ச்சலை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நீ நடத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி. தரை மட்டும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். எங்களை ஆண்டவரோட தூய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய மனோகரமான ஐக்கியமும் சிநேகம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் கிறிஸ்துடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.